விருத்தாச்சலம் அருகே வி குமாரமங்கலம் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வி குமாரமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சாந்தி தலைமை தாங்கினார். பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் முன்னிலை வகித்தனர். ஆண்டு விழாவில் பள்ளி மாணவ செல்வங்கள் பங்கேற்ற கண்கவர் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஆசிரியர்கள் சாந்தி ஜேசுதாஸ், அமிர்தவல்லி, புவனேஸ்வரி ஆகியோர் அனைவரையும் வரவேற்று சிறப்புரையாற்றினர். விழா இறுதியில் சிறப்பாக நடனமாடிய பள்ளி குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழாவினை விருத்தாச்சலம் அருகே 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி வழங்காத மத்திய அரசை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தெற்கு ஒன்றியம் திமுக சார்பில் கருவேப்பிலங்குறிச்சியில் கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக மத்திய அரசு நிதி வழங்காமல் நிலுவையில் வைத்து காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் விருத்தாச்சலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த லட்சக்கணக்கான பணியாளர்களுக்கு கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக மத்திய அரசு நிதி வழங்காமல் நிலுவையில் வைத்து காலம் தாழ்த்தி வருகிறது. மேலும் தமிழகத்திற்கு 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவையில் உள்ள தொகை 4000 கோடி ரூபாய்க்கும் மேல் உள்ளது. இந்த நிலையில் 100 நாள் வேலை திட்டத்தினால் பயனடைந்து வந்த முதியவர்கள் மற்றும் ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பெண்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் ராமு, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஆனந்த், மங்களம்பேட்டை இளைஞரணி வேட்பாளர் அப்துல்லா, வழக்கறிஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் பாரி இப்ராஹிம், ஒன்றிய இளைஞரணி வேல்முருகன், அவைத்தலைவர் ஞானமணி, மங்களம்பேட்டை பேரூராட்சி செயலாளர் செல்வம் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஏழை மக்களின் சம்பள பணம் பிடிப்பு, மோடியே மோடியே அடிமைகளின் தாடியே, அடிமைகளின் தாடியே, ஏற்காதே ஏற்காதே, உழைக்கும் மக்களை ஏற்காதே. அன்பார்ந்த வக்கில்லையா வக்கில்லையா 1000 கொடுக்கிறார் தலைவரே, 100 நாள் சம்பளம் ஏழை மக்களுக்கு வருமா? சம்பளத்தை ஒன்றிய அரசு, மோடி அரசு, மத்திய அரசு திருடாது, சம்பள காசை திருடாது. செங்கல்பட்டு அருகே வீராபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் தண்ணீர் தினம் சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் அனைத்து நீர்நிலைகளையும் பாதுகாக்க வேண்டி ஊராட்சி மன்ற தலைவரிடம் மனு அளித்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் ஆணைப்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வீராபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வீராபுரம், பரனூர் பகுதிகளில் உள்ள அனைத்து நீர்நிலைகளை ஆழப்படுத்தி பாதுகாக்க வேண்டும் எனவும் 2017ஆம் ஆண்டு மத்திய அரசு அறிவித்த சதுப்பு நில வாரியத்தின் விதிகளை நடைமுறைப்படுத்தாமல் கிடப்பில் போட்டுள்ளது. இதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். உலக தண்ணீர் தினமான இன்று வீராபுரம் ஊராட்சி மன்றத்திற்குட்பட்ட கிராம சபை கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள், ஒன்றிய தலைவர் பலராமன், கிளை செயலாளர்கள் சுதர்சனம், வெங்கடேசன், சக்திவேல், கிளை தலைவர்கள் கோவிந்தசாமி, பொன்னம்பலம், சிவா மற்றும் நிர்வாகிகள் ஜெயராமன், கமலக்கண்ணன், தரணிக்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். தீர்மானத்தை கிராம சபையில் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர்.
வீராபுரம் கிராமப்புறங்களிலும் உள்ள நீர்நிலைகள் இப்பொழுது குப்பை கிடங்காக மாறி வருகிறது. இதையும் தமிழக அரசும் மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் கண்டறிந்து குப்பைகளை அகற்றி ஏரியை நீர்நிலைகளை ஆழப்படுத்தி பாதுகாத்து நிலத்தடி நீர்மட்டம் உயர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்து கிராம சபை கூட்டத்தில் மனு அளித்தனர். சிறப்பு கருப்பொருளையொட்டி கொண்டாட உள்ளது. உலக தண்ணீர் சிறப்பு கிராம சபை ஏரி குளம் குட்டை நீர்நிலைகள் பாதுகாப்பு பசுமை தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும். அதில் சிறப்பாக நம்ம மகளிர் ஊராட்சியில் உங்களோட முன்னிலை இங்கே தேர்வு பண்ணேன். கலெக்டர் அங்கே அதுக்கு போகலான்னு பார்த்தா நீங்கள் ஆர்ப்பாட்டம் வச்சுக்கோங்க. போய் ஆர்ப்பாட்டம் வச்சுக்கோங்க. சரி பெருமாள் 11 மணிக்கு மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்ட நிதியை வழங்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தீவனூரில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தீவனூரில் மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்ட நிதி 4000 கோடி ரூபாயை வழங்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து மயிலம் ஒன்றிய கழக செயலாளர் மணிமாறன் ஏற்பாட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேதுநாதன், மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் ஆகியோர் முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் நெறி சுப்பிரமணி, மாவட்ட கவுன்சிலர் விஜயன், ஒன்றிய கவுன்சிலர்கள் பரிதா சம்சுதீன், ராஜ் பரத், மாவட்ட அமைப்பாளர் செந்தில்குமார், ஒன்றிய திமுக நிர்வாகிகள் சேகர், பாஸ்கர், வீடூர் பிரகாஷ், ஜெயராமன், தீவனூர் சேகர், ரமேஷ், பிரபு, உதயவாணன், ஒன்றிய நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். அதிமுகவில் அண்ணாவுடைய பெயரை படத்தில் வச்சுக்கிட்டு பெயர் வச்சுட்டு இருக்கிற அந்த அதிமுகவுடைய எடப்பாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க எல்லாரும் சேர்ந்து, இனி பிஜேபியுடன் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. பிஜேபி எந்த காலத்திலும் எங்களுக்கு கூட்டணி கிடையாது. இன்னைக்கு முந்தானத்தை போய் அமித்ஷா பார்த்துட்டு வந்திருக்காங்க, பிஜேபி கூட்டணி போக போறாங்க. அப்ப என்னாச்சு, மத்தியில் மோடி என்ன துரோகத்தை செய்கிறானோ அதைத்தான் இங்க இருக்கிற அதிமுகவும் செஞ்சிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நீங்க ஒரு காலத்தில் பாடம் கற்பிக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற மோடி அரசாங்கத்துக்கு துணை போகிற, மோடி அரசாங்கத்துக்கு ஒத்து விடுகிற மோடி அரசாங்கத்திற்காகத்தான் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நீங்க வேலை செய்ய போறேன்னு சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மோடி அரசாங்கம் பணம் கொடுக்க மாட்டேங்கிறான், 4000 கோடி பணத்தை கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கிறான், பள்ளிக்கூடத்து தர வேண்டிய 2000 கோடி கொடுக்க மாட்டேங்கிறான், வெள்ள நிவாரணம் கொடுக்க மாட்டேங்கிறான், தர வேண்டிய எந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு இந்த மோடி அரசாங்கம் பணம் கொடுக்காம தடுத்து இருக்காங்க. எனவே தண்டரை புதுச்சேரி ஊராட்சியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலைய திறப்பு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியம் தண்டரை புதுச்சேரி ஊராட்சியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு விழா நிகழ்ச்சி காஞ்சி தெற்கு மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் பத்மா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தம்பு கலந்து கொண்டு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் திமுக நிர்வாகிகள் சிவபழனி, சீனு, தசரதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்படியே அவரையும் கொட்ட சொல்லுங்க, அவரையும் கொட்ட சொல்லுங்க. அவ்வளோதானே, நான் அப்படியே இங்கே பாருங்கண்ணா. சரியா போட்டோ எடுத்து
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கரபுரம் வடக்கு ஒன்றியம் ரங்கப்பனூர் அம்பேத்கர் நகரில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயனின் அறிவுறுத்தலின்படி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 4034 கோடி ரூபாய் நிதியை வழங்காமல் தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சங்கராபுரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் அசோக்குமார் தலைமையில் ரங்கப்பனூர் அம்பேத்கர் நகரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது அனைவரையும் வரவேற்பு கொடுத்த ரங்கப்பனூர் ஊராட்சி மன்ற தலைவர் அர்ச்சனா காமராஜன் மற்றும் ஒன்றிய பொருளாளர் நல்லதம்பி, ஒன்றிய அவைத்தலைவர் பிச்சப்பிள்ளை குமாரசாமி, ஊராட்சி மன்ற தலைவர்கள் தாஸ், ராஜேந்திரன், கதிரவன், பகனூர் நிஷா, ஒன்றிய கவுன்சிலர்கள் ரீனா, சரவணன், பிரபு, சுப்பிரமணி, வீர் முகமது, கராத்தே ஏழுமலை, இளையாப்பிள்ளை, பழனிவேல், மணி, பார்க், பன்னீர், ரமேஷ், பரமசிவம், வெங்கடேசன், அன்பழகன், செல்வராஜ், ரங்கநாதன், ஏழுமலை, தங்கராஜ், கோவிந்தன், கபிலன், சீராளன், முருகன் உள்ளிட்டோர் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். சங்கராபுரம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகள், அனைத்து கழக நிர்வாகிகள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், மாவட்ட அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர் மற்றும் ஒன்றிய அணி நிர்வாகிகள் மற்றும் மகளிர்கள், 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். நம் அனைவரையும் வழிநடத்தி செல்லும் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் குடும்ப தலைவருமான ஆருயிர் அண்ணன் வசந்தம் கார்த்திகேயன் பிஎஸ்சி அவர்கள் வழியில் நடக்கும் தமிழக அரசை வஞ்சிக்கும் மோடி அரசின் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு சுமார் 5 மாதமாக கூலி வழங்காமல் அவர்களை ஏமாற்றமடைய செய்யும் மோடி அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். நிதி அனுப்ப வக்கு இல்லாத மோடி அரசு, எங்கள் தளபதியார் அவர்களை குறை சொல்லும் எந்த மானங்கட்ட அரசு நமக்கு தேவையா? இந்த மாநிலங்களை காட்டி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணா அவர்களின் ஆலோசனைக்கும் ரிஷிவந்தியத்தின் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினரும் வசந்தம் தமிழ்நாட்டை வஞ்சிக்காது, அடிக்காது அடிக்காது, ஏழைகள் வயிற்றில் அடிக்காது, சம்பள காசை திருடாது, ஏழைகள் வயிற்றில் அடிக்காது. மோடி மோடி என்னாச்சு? எங்க பணம் 400 கோடி என்னாச்சு? மோடி மோடி என்னாச்சு? திண்டிவனத்தில் எவர்கிரீன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மன்னார்சாமி கோவில் அருகே எவர்கிரீன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மானூர் ஊராட்சி மற்றும் வள்ளலார் சன்மார்க்க சங்கத்துடன் இணைந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இலவச மருத்துவ முகாம் எவர்கிரீன் ட்ரஸ்ட் நிறுவனர் மணிவேலன் தலைமையில் நடைபெற்றது. மானூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ், ஒன்றிய கவுன்சிலர் மகாலட்சுமி காளிதாஸ், துணைத் தலைவர் ஐயப்பன், ஆசிரியர் ஜெகதீசன், சண்முகம், வழக்கறிஞர் ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திண்டிவனம் தமிழ்ச்சங்க செயலாளர் ஆசிரியர் ஏழுமலை நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திமுக விழுப்புரம் வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர் கலந்து கொண்டு மருத்துவ முகாம், ஏழை எளிய மக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் திண்டிவனம் டாக்டர் ரமேஷ் பிரபு, ஹோமியோபதி சுகாசினி, மணவளக்கலை ஆசை தம்பி, உரக்கடை பாண்டியன், ஜீவேந்திரதாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். என்னோடு பயின்று சக தோழராக இருந்து இங்கே போட்டோ எடுத்துக்கொண்டு மோகன் அவர்களே, வந்திருக்கின்ற வழக்கறிஞர் கண்ணாசம்மன் அவர்களே, இந்த காட்சி தீர்ப்பு காரணமாக வெளியே புதிய நடத்தினோம் என்னை வந்து செயலாற்றும் போது மோகன் எல்லாம் தெரியும். இங்கே கண்ணையன் டிரைவர் இருந்தார், அவருடைய வீட்டிலே வந்து அவர்தான் மருத்துவ பணியை தொடங்கியது. அதை அந்த நிகழ்ச்சியை பொறுத்து இங்கே வந்து மருத்துவ முகாமை ஆரம்பித்ததற்கு மிகவும் மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும்.
மிஷின் அப்படியே பிடிங்கம்மா. ஆனால் அப்படியே பிடிங்கண்ணா, எல்லாரும் கை வைங்கண்ணா. அது பிடிங்க. வாலாஜாபாத் ஒன்றியம் சங்கரபுரம் கிராமத்தில் இயங்கும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் மேகலா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வட்டார கல்வி அலுவலர் நந்தாபாய் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று குழந்தைகள் அடிப்படை கல்வி கற்கும் காலத்தின் முக்கியத்துவங்கள் குறித்து எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள், நாடகம் ஆகியவை இடம்பெற்றன. சுதந்திர போராட்ட வீரர்கள் உருவத்தில் மாணவ மாணவிகள் மாறுவேடம் அணிந்து வசனம் பேசி அசத்தினர். விழாவையொட்டி முன்னதாக பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, பாட்டு போட்டி மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஆறுமுகம், பொருளாளர் பூபதி, வார்டு உறுப்பினர்கள் கதிரவன், சாந்தி மற்றும் சமூக ஆர்வலர் மாணிக்கவேலன், அப்பகுதி ஒன்றிய கவுன்சிலர் ராணி, கராத்தே மாஸ்டர் ஞானமூர்த்தி, பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் கீதா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தரம் உயர்வு பெற்று நம் பள்ளிகள் இருக்கு நம்ம ஒன்றியத்துல ஆசைப்படணும். ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேலை உறுதி திட்டத்தின் நிதி தராத மத்திய அரசு ஏமாற்றுவதை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆலப்பாக்கம் ஊராட்சியில் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய அவை தலைவர் திருமலை ஏற்பாட்டில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் தலைமையில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு தர வேண்டிய 4000 கோடி பணத்தை தராத ஒன்றிய மோடி அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்தை சார்ந்த திம்மாவரம், புலிப்பாக்கம், வல்லம், ஒழலூர், பழவேலி, இருங்குன்றப்பள்ளி மற்றும் ஆலப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் பணி செய்த கிராம பகுதி மக்களுக்கு கடந்த 5 மாத காலமாக சம்பளம் வழங்கப்படாமல் தமிழகத்திற்கு நிதி அளிக்காத ஒன்றிய அரசையும் பிரதமர் மோடியையும் கண்டித்து கையில் பதாகை ஏந்தியபடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆபூர் சந்தனம், காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய அவை தலைவர் திருமலை, ஒன்றிய கவுன்சிலர் நிந்திமதி, திருமலை ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பரிமளா, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அருள் தேவி உள்ளிட்ட திமுக ஒன்றிய கழக நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். மக்களை ஏய்க்காதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே. எப்ப வரும் சம்பளம்? எப்ப வரும்? மோடியே மோடியே மோடியே. என்னாச்சு? எங்க போன? செங்கல்பட்டு சட்டமன்ற எம்எல்ஏ அவர்கள் தலைமை மக்களை சுரண்டாதே. சம்பளத்தை கூட கொடுக்கிறாரு மோடி. மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறாரு. பதில் சொல், பதில் சொல், பதில் சொல். துன்புறுத்தாதே, ஏழை மக்களை துன்புறுத்தாதே. சொல். எதையுமே கொடுக்காம இந்த ஒன்றிய அரசு நம்மளை எல்லாம் வஞ்சிக்குது. எனவே போன மாசம் பாத்தீங்கன்னா இந்தி திணிப்பு ஒரு மும்மொழி கொள்கை கொண்டு வந்து திணிக்கணும் பார்த்தாங்க. தெரியலையா எல்லாருக்கும்? ஏன்னா